இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோல 2 பேர் மட்டும் தான் பேசுறோம். இது நம்ம எத பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சோசியல் மீடியால நடக்கிற இந்த பெண்களுக்கு எதிரான இந்த விக்டிம் பிளேமிங் பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கோம். ஏன் ஸ்பெசிஃபிக்கா இத பத்தி பேச வந்திருக்கோம்னா, சமீப காலத்தில் வந்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஒரு சீரியல் நடிகையோட குறிப்பிட்ட ஒரு காஸ்டிங் கோச்சோட வீடியோ இணையதளத்துல வந்துட்டு வைரல் ஆக ஆரம்பிச்சுச்சு. அந்த வைரலான கட்டத்துல வந்து நெறைய மீம்ஸ் Facebookஆ இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், TikTokஆ இருக்கட்டும், இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, நெறைய ஆண்கள் வந்து என்ன மோஸ்ட்லி பேசியிருந்தாங்கன்னா, அந்த அது தெரிஞ்சு தானே பண்ணுச்சு. அது அப்ப தெரிஞ்சுதான் அதுல பண்ணுச்சு. அப்ப அது மேல தானே தப்பு. இப்ப வீடியோ லீக் ஆனதுல பெரிய தப்பு இல்ல தானே. அந்த பிள்ளைக்கு இதுக்கப்புறம் அதே எதுக்கு மாரி தான். சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அப்படின்றாய்ங்க. வீடியோ லீக் பண்ணவன் தான்டா தப்பு. வீடியோல இருக்கிற விக்டிம் தப்பு கிடையாது. ஆமா, ஓகேவா? எவன் லீக் பண்ணானோ அவன் தான் தப்பு. அதுக்கு கூட புரியலன்னா நீங்கலாம் மனுஷனுங்களே இல்ல. ஆமா. அந்த புரொடக்ஷன்ல வந்து 2 பேரு ஒரு கேவலமான வேலைய பண்றாங்க. அந்த புரொடியூசரா ம். இருக்கட்டும், அந்த புரொடக்ஷன் டீமா இருக்கட்டும். ஒரு பொண்ணோட வல்னரபிலிட்டி வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணி, ஆப்பர்ச்சுனிட்டின்னு பேர்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு கேவலமான ஒரு விஷயம் பண்றாய்ங்க. அது ம். வந்து உன் கண்ணுக்கு தப்பா தெரியல. அந்த வீடியோல அந்த பிள்ளை வந்து இப்படி பண்ணிருச்சு. சோ அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ வந்து கமெண்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. ஆதி காலத்துல வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்கள்னா ஏத்துக்கலாம். ஏன்னா ஒழுங்கான எஜுகேஷன் இருக்காது. ஆனா இப்ப வந்து சோசியல் மீடியா வந்துருச்சு. நெறைய இடத்துல வந்து இத எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்கூல்ல. உன் யாருக்கு ஓட்டு போடணுன்ற அளவுக்கு டிசைட் பண்றாங்க மீம்ல. ஆமா. அப்ப கூட இத பத்தி தெளிவான ஒரு முடிவ பத்தி பேசுவோம் அப்படின்னு தோண மாட்டேங்குதுல. அந்த இது அளவுக்கு என் மூளை கெட்டு போச்சு. ஆமா. என்னத்த பார்த்து உனக்கு கெட்டு போச்சு? என்னதான் சாப்பிடுறீங்க நீங்கலாம்? அப்படின்னு தோணுது எனக்கு. இதுதான் வந்து இந்த சோசியல் மீடியா நியூஸ் கம்பெனிலாம் வச்சிருக்காங்களே, இவனுங்க வந்து அதுக்கு மேல மட்டமானவனுங்க. இந்த மாரி ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு. எதுக்கு வந்து அந்த பெண்ணோட பேர போட்டு, அந்த ஃபோட்டோவ போட்டு எதுக்கு? இதுவே அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு சக்சஸ் வாங்கியிருக்காங்கன்னா, அதெல்லாம் போட மாட்டானுங்க. அது அதெல்லாம் போட போட்டா வந்து அது ஒன் ஆஃப் த ஸ்டோரியா வந்து அப்படியே கடந்து போயிருவாய்ங்களா? இதுக்கு வந்து இப்ப இது வளச்சு வளச்சு கவர் பண்றது, அவனுங்க ஒழுங்கான நியூஸ் மீடியாவா இருந்திருந்தா, இதுக்கு பின்னாடி யார் இருந்தா, அந்த வீடியோ யார் ரெக்கார்ட் பண்றா, அந்த மாரி ஒரு புரொடக்ஷன் கம்பெனி, என்ன கம்பெனி, அவங்களோட ஆமா. இத வந்து லீக் பண்ணி, நீ இதுதான் அவங்க ரிவீல் பண்ணணும். அத ரிவீல் பண்ணியிருக்கணும் நீ பாக்க போனா. ஆனா அதுதான் இவனுங்க என்ன வந்து ட்ரூ பண்றாய்ங்க? ஜர்னலிசம்னு நானும் சொல்லுவேன்ல. நீ வந்து இந்த விக்டிம பத்தி இவ்ளோ சொல்ற. அந்த விக்டிம் அப்படி பண்ண வச்சவன் யாரு? அது வந்து ஒரு சைக்கோத்தனம். ஏன்னா அவன் பண்ண வச்சது. கேள்வி அது மூலம் நீ கேட்கறாங்க. ஏன் வந்து அந்த பிள்ளை ஒத்துக்குச்சு? அந்த பிள்ளை வந்து நோ சொல்லியிருக்கலாமே! இந்த பிள்ளை வந்து ஃபேம்க்காக தானே தெரிஞ்சு தானே பண்ணுது. அப்ப வீடியோ லீக் ஆனா பரவால்லன்றாய்ங்க. அது வந்து ஃபேம்க்காக செஞ்சாலும், அந்த வீடியோ லீக் ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கையில தானே வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து ஆமா. என்ன வேணாலும் பண்ணட்டும். நான் சொல்றேன், என்னைக்கு வந்து ஒரு பெண்ணு நிர்வாணமா நடு ரோட்ல நடந்து போயும், அந்த பிள்ளைக்கு வந்து செக்சுவல் டார்ச்சர் நடக்காம இருக்கோ, அப்பதான் வந்து அந்த நாடு வந்து ஒழுங்கா முன்னேறி இருக்குன்னு அர்த்தம். நிர்வாணமா நடந்து போட்டும். உன் குஞ்சு ம். ஏன் அப்ப வந்து ஆடுது? உனக்கு உங்க அம்மா, அப்பா சொல்லி தரலையா? இன்னொரு பெண்ண மதிக்கணும் அப்படின்னு. நீ லீகலா என்ன பண்ணணும், போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சு அந்த பிள்ளைய வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிள்ளை இல்ல. தப்பு பண்ணியிருக்கு. ஆனா நீ பப்ளிசிட்டிக்காக தான் பாப்பானுங்க அங்கேயும். ஆ. அங்கேயும் சொல்லிட்டு அவங்க ஏன் அம்மனமா போனாங்கன்னு இவனுங்க ஆ கேட்பானுங்க. நீ அம்மனமா போனா, டேய்! அதனால நான் வந்து ரேப் பண்ணுவேன்னு சொல்றாய்ங்க. அந்த மாரி மென்டாலிட்டில உள்ளவங்க இந்த மாரி கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எனக்கு சப்போர்ட் பண்றாய்ங்க. விக்டிம் உனக்கு பிளேமிங் மூளை இல்ல? பண்ணிட்டு இருக்காய்ங்க. என் கேள்வி அவ்வளவுதான். இப்ப நீ வந்து ஒரு தம்மனமா போறான்னா, உனக்கு சென்ஸ் இல்ல. நீ என்ன மிருகமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்டா அலையுறீங்க? ஏன் அலையுறீங்க? என்னத்துக்கு அலையுறீங்க? உன்னோட அருப்பையும், உன்னோட வந்து காமத்தையும் வந்து பெர்சனலா வச்சுக்கோ. ம். உன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஒரு வீடியோ ஏதாச்சும் லீக் ஆனுச்சுன்னு வச்சுக்கோயேன். உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து எக்ஸ் கூட இருந்த வீடியோ வந்து லீக் ஆனுச்சுன்னா, அப்போ உனக்கு புரியும். உனக்கு ம். வந்து தெரியும். உன் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து நல்ல பிள்ளை தான். அது வந்து தப்பு பண்ணல. ஆனா அது வந்து பாஸ்ட் பாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் பண்ணதுக்காக, இப்போ வந்து அது அவமானப்படுத்தி மத்தவனுங்க கமெண்ட்ல பேசுறப்ப, நீ வந்து அங்க போய் கதறுவ. அப்போ உனக்கு தெரியாது. அந்த வலி அப்ப எப்படி நான் இருக்குன்னு. வந்து கீழ கமெண்ட் பண்ணுவேன். உன் கேர்ள் ஃபிரெண்ட் லீக் ஆனது உன் கேர்ள் ஃபிரெண்ட் மேல தான்டா தப்பு அப்படின்னு. அது தெரிஞ்சு தெரிஞ்சு தானே பண்ணுச்சு. அது வீடியோ எடுக்கிறப்ப நோ சொல்லியிருக்கலாமேன்னு தெரிஞ்சு வந்து தானே கேட்கிறப்ப, பண்ணுச்சு. தெரிஞ்சு தானே ஜல்சா பண்ணுச்சு அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணுவேன். அப்ப மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்க வச்சுக்குவ? இந்த வந்து சோசியல் மீடியால வந்தனால எல்லா வாழ்க்கையோட அந்தரங்க வாழ்க்கையில வந்து மூக்க நுழைச்சிட்டு போய் பார்க்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ஆமா. ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஹாலிவுட் சினிமா அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு விஷயத்துல இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்றது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆதங்கமா கேவலமான ஒரு இருக்குல்ல. விஷயம் தான். கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. உள்ளுக்கு வந்து பவர யூஸ் பண்ணிட்டு ஆண்கள் வந்து பெண்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாய்ங்க. இத பத்தி எவனும் பேசல. ஆனா வந்து ஒரு கடைசில பொண்ணோட வீடியோ வந்து அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து மீம் வேற போடுறாய்ங்க. ஜோதிகா மாரி சிரிக்கிறது அதெல்லாம் இந்த மீம் ரெஃபரன்ஸ் ஆயிருச்சு. இப்ப அசால்ட்டா வந்து போட்டுட்டு இருக்காய்ங்க. எல்லாத்தையும் இவனுங்க வந்து டேங்க்ன்னு நெனச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து டார்க் ஜோக்குன்னு நெனச்சுக்கிட்டு இவனுங்க பாட்டுக்கு போட்டுட்டு இருக்காய்ங்க. நாளைக்கு பர்சனலா நடக்கிறப்ப, அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு இது நடக்கிறப்ப, அப்போ அவனுங்களுக்கு அந்த வலி புரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பண்ணி பேசுறதுனால தான் இதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாரி அநீதி நடந்தாலும் அவங்க வெளிய
சொல்றதுக்கு பயப்படுவாங்க. இது வந்து உண்மையோ இல்லையோ, அந்த ஆக்ட்ரஸ் வந்து இப்ப என்ன அலிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஏஐ வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கு அடுத்து இதே மாரி ஒரு விஷயம் வர்றப்ப, எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் பயப்படுவாங்க. அவங்க ஏஐ போட்டதுக்கு வந்து கமெண்ட் குடுத்தீங்க தானே, இது ஏஐ இல்ல ஒரிஜினல் தான் சொல்லி ஓரமா நின்னு விளக்கடிச்சு பார்த்த மாதிரி நீங்க பேசுனீங்க தானே. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் குடுக்குறேன்டா. யாரு அந்த புரொடக்ஷன் கம்பெனி லீக் பண்ணுங்கடா. நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து பெரிய ஆளு தான் அப்படின்னு. ஓப்பன் சேலஞ்ச். அந்த வீடியோல பேசினவன் இருக்கான் தெரியுமா, அவன லீக் பண்ணுங்கடா. அந்த புரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு சொல்லிட்டு அவன லீக் பண்ணுங்கடா. நீங்க ஒத்துக்கிறேன் நீங்க ஜோக்கானவனுன்னு. இந்த கோலிவுட்ல நடக்கிறது இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இது புதுசு கிடையாது. பெரிய ஆக்ட்ரஸ்க்கும் இது நடந்திருக்கு. இந்த வரலட்சுமி சரத்குமார், இத்தனைக்கும் சரத்குமார் எத்தனை வருஷமா கோலிவுட்ல இருந்திருக்காரு. ஆமா. அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நயன்தாராக்கு, அப்புறம் பழைய நடிகை விசித்ராக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது மீடியால வந்து சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த விஷயம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒருத்தன் பொழப்பு தேடி போறான். அந்த பொழப்புல வந்து இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீ பண்றன்றது தான் வந்து கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இங்க வந்து அந்த பவர் டைனாமிக்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஓகே அந்த பெண் ஆமா நான் வந்து எக்ரி பண்ணிட்டு நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்றேன்னு இருந்தா கூட, ஒரு டாக்ஸிக்கான ஒரு வொர்க் என்வைரன்மென்ட் வந்து வைக்கிறது பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். இந்த வந்து தமிழ் சினிமால இருக்கிற அந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இப்ப தலைவர்னு சொல்ற ஒருத்தரா இருக்கட்டும், இல்ல தளபதின்னு சொல்ற ஒருத்தரா பதவிக்காக மட்டும் நீ வந்து தலைவர், தளபதின்னு வச்சுக்காத. இவ்வளவு ம். பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்கன்னா, இப்ப வந்து அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுறீங்க. பெண்களுக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னு. இவ்வளவு நாள் உங்களோட தமிழ் சினிமால நடக்கிற இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி எதுக்கு இவ்வளவு நாள் வாய் தொறக்காம இருக்கீங்க? ஆமா. நீங்களே கேள்வி கேட்காட்டி வேற யார் வந்து கேட்டா அது நல்லா வேற யார் இருக்கும். கேட்கணும்? அதே மாரி டூ ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் சேர்த்துதான். இது வந்து இப்ப தளபதி வந்து இப்ப இந்த சொல்ட்டாரு. தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு வந்து நெறைய வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு. இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எவனும் தெரியல. அத வந்து கிராஃப் தொறந்து தமிழ்நாட்டுல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நெறைய நடக்கல. மத்த ஸ்டேட்ல தமிழ்நாட்டோட நெறைய நடக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசுறாங்க. டேய் முட்டாள்! அடுத்த ஸ்டேட் கம்பேர் பண்ணி நீ குறைவா இருக்க சரி. ஆனா செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடக்குதா இல்லையா? நீ அடுத்தவங்கள ஆமா. கம்பேர் பண்ணி இங்க குறைவா நடக்குது பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு போ முடியுமா? முட்டாள்தனமா பேசுறீங்க. ஒவ்வொரு விஷயமும். இதுலயே உங்களோட தராதரம் தெரியுது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு. அதான் நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா, மார்ச் 8 வந்துட்டா ரெஸ்பெக்ட் வுமன், ஹேப்பி இன்டர்நேஷனல் வுமன் டேன்னு போஸ்ட் போடுறவனும், இன்னைக்கு வீடியோ லீக் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு லிங்க் இன் பயோ டிஎம் ஃபார் லிங்க் அப்படின்னு போஸ்ட் போடுறவனும் ஒரே மீம் பேஜா தான் இருக்கானுங்க. உங்களை பத்தி பேசுறது வேஸ்ட். ஆனா உங்களை பத்தி பேசக்கூடாது. இந்த அநியாயத்தை பத்தி பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இப்போ போடுற வீடியோலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து உத்தமனுங்களா அப்படின்னு ஏதாச்சும் பண்ணுவாங்க. இவனுங்க இந்த மாதிரி இல்ல. ஆட்களுக்கு ஒண்ணுதான். நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு. மோஸ்ட் வீக்கான ஜெனரேஷன் இவனுங்க தான். டெய்லி பிட்டு படம் பார்த்துட்டு ஜர்க் பண்ற ஜர்க்கஸ் தான் இவனுங்களாம். இந்த மாதிரி வீடியோ மீம்ஸ் ஏதாச்சும் பாத்தீங்கன்னா தப்பா ஷேர் பண்றாங்கன்னு தோணுச்சுன்னா போயிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாலயோ இதுலயோ வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாட்டி அது சம்பந்தப்பட்ட வந்து அபியூஸ்ல வந்து நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. சும்மா கிட்டே போட்டோ வந்து ஒரு பெண்ணோட போட்டோ தப்பா நடந்துச்சுன்னு சொல்லி தம்ப்நெயில்ல போடுறது வந்து கண்டென்ட்டோட வைரலிட்டிக்காக வந்து பண்ணக்கூடாதுன்றது வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியும். ஒரு தப்ப வந்து பத்தி பேசுறதுக்கு வந்து நம்ம உத்தமனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஆமா. மனுஷனாக இருந்தாலே போதும். Cue the music. Din, 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 din.